ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பானுப்பிரியா, டைமண்ட் டைரக்டர். இன்னைக்கான செஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வெஸ்டேஜுக்குள்ள வந்துட்டோம். இன்னுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலாம், புரியாமல இருக்கலாம். உள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் இஸ் த சீக்ரெட் டு சக்சஸ். ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி லைஃப்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம நம்மளை தான் நம்பணும். நம்ம அடுத்த பர்சனை நம்பிட்டு இருந்தோம்னா அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்க சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதான். எடுத்தது நெகட்டிவா பேசுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. பிலீவ் யுவர் செல்ஃப், அதுதான் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். யார் வந்தாலும் வரலைனாலும் நம்ம தொடர்ந்து நின்று இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட டீம் நேம் வெஸ்டேஜ் எம்பையர் ஃபேமிலி, BEPF அப்படிங்கிறது என்னோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வெஸ்டேஜுக்குள்ள வந்துட்டோம். நம்ம LTP பார்த்து முடிச்சாச்சு. LTP பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் இன்னைக்கான கான்செப்ட். என்னெல்லாம் பண்ணலாம், LTP பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஐடி போடுறதுக்கு. ஓகேங்களா? ஆஹ் இங்க பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் பண்றதுக்குன்னு பெருசா ஷார்ட்கட் கிடையாது. பட் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லி தருவாங்க. சோ நம்ம LTP பார்த்து முடிச்சுட்டு நமக்கு ஐடி போடுறதுக்கு ப்ரூஃப் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ப்ரூஃப் கொடுத்ததுமே சக்சஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து யார் ஒருத்தர் அதுக்கான எஃபர்ட் போடுறாங்களோ அவங்கதான் சக்சஸ் பண்றாங்க. சரி, எஃபர்ட் போடுறோம், அதை கரெக்டான வழியில போடுறோமா அப்படின்னா தான் அங்க ரிசல்ட் வரும். நம்ம கரெக்டான வழியில எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறது தானா வரும். போடுற எஃபர்ட்டை ராங்கா போட்டோம்னா ரிசல்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அப்போ வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கிற நம்ம இங்க என்னெல்லாம் பண்ணணும், ஆஃப்டர் LTP என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் எஃபர்ட் போடணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்னெல்லாம் போடக்கூடாதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கால் பேசுவாங்க. ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் கால் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களை யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அந்த டைரக்டர் நீங்க உங்களை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க இது என்ன எந்த அளவுக்கு இதை புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க கேட்பாங்க. அதுதான் வெரிஃபிகேஷன் கால். அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வெஸ்டேஜை பத்தி, பிளான் பத்தி, ப்ராடக்ட பத்தி, சம்திங் நீங்க முன்னாடி ஏதாவது ஒரு பேடா ஏதாவது ஒண்ணு ஃபீல் பண்ணிருக்கலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கும் போது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லதாவும் இருக்கு, நிறைய விஷயங்கள் கெட்டதாவும் வெளியில இருக்கு. சோ அதனால நம்ம வெஸ்டேஜும் அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்க கேட்கலாம். நீங்க என்ன கேட்டீங்கனாலும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது உங்களை அறிமுகப்படுத்தின பர்சனுக்கு மேல இருக்கக்கூடிய பர்சன் அப்ளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. என்னன்னா நம்ம இப்படி கேட்கிறோம், நம்ம கேட்டா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படிலாம் நினைக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டு அங்க தெரிஞ்சுக்கலாம். வெரிஃபிகேஷன் கால் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஐடி போடுறதுக்கான டீடைல்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப் தான் நம்மளுடைய ஆபீஸ். அங்கதான் நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்க போறோம். இங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கும், வெவ்வேறு ஸ்டேட்ல கூட இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஒவ்வொருத்தருமே போன் மூலியமா தான் நம்ம பேசிக்கிறோம். அப்ப வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மெசேஜஸ், அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல வெஸ்டேஜுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதுல வரக்கூடிய மெசேஜஸ நீங்க பார்க்கணும். அது குரூப்ல என்னெல்லாம் வருது, ப்ராடக்ட பத்தி என்ன போடுறாங்க, என்ன வீடியோ போடுறாங்க, என்ன எப்படி என்ன ஐஜாயின் போடுறாங்க, ஃபீட்பேக் போடுறாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சு பார்த்து அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு நம்ம அன்வான்டா எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதை நான் பின்னாடி ஷேர் பண்றேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு லாங் பிரஸ் பண்ணி அந்த மெசேஜ்க்கு நீங்க ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஒரு வெல்கம் வருது அப்படின்னா ஒரு பொக்கே கொடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்மளே பாத்தீங்கன்னா டெலகிராம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். டெலகிராம் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 சேனல் இருக்கு. அந்த 5 சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெஸ்டேஜோட ப்ராடக்ட பத்தினது, இங்க நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ், அக்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா குரூப்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் ஆயிட்டு ஜாயின் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
அங்க வரக்கூடிய மெசேஜ், அங்க இருக்கக்கூடிய ரிசல்ட் இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ட பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? அதனால டெலகிராம் குரூப்போட லிங்க கேட்டு வாங்கி அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா ட்ரைனிங் அப்படிங்கறத ஒரு கனெக்டிவிட்டி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்ல ஒர்க்கிங்ல நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட், நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போறவங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப், இப்படி நிறைய கேட்டகரி பீப்புள் நம்ம உள்ள இருக்கோம். எல்லாருமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அது ட்ரைனிங்ல தான். நீங்க ட்ரைனிங் பாக்குறது மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் நாலேஜுமே அங்கதான் கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு பைலட் பேட்ச் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 ஃபர்ஸ்ட் நாள் வந்து நமக்கு இந்த வெஸ்டேஜ் பத்தி ஃபுல் நாலேஜும் அதுல கிடைச்சிரும். என்னென்ன பிளான் இருக்கு, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நாலேஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்ல கிடைச்சிரும். செகண்ட் டே ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் கிடைச்சிரும். தேர்ட் டேவ்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம். எப்படி இன்வைட் பண்றது ஒரு பர்சன், இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த ஹவு டு இன்வைட் அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இன்வைட் பண்ணணும், இன்வைட் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்லணும், சொல்லக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க தெரிஞ்சு. அப்போ அந்த 3 டேஸ் பைலட் பேட்ச் ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு 90% வந்து உங்களுக்கு வெஸ்டேஜை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த பைலட் பேட்சை பார்க்காம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஓகேங்களா? அந்த 1 hour பைலட் பேட்ச் ட்ரைனிங் அப்படிங்கிறது இங்க மஸ்ட். அதை நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த பைலட் பேட்ச் நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆன்லைன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களோட நேமோட வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் வீடியோ. லேர்னிங் வீடியோ அப்படிங்கிறது காலையில நமக்கு நம்ம காலையில் எந்திரிச்சதுமே வெஸ்டேஜுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். இப்போ காலையில எந்திரிச்சு நம்ம எதோ செஞ்சுட்டு நைட்டு மட்டும் மீட்டிங் வர்றோம் அப்படின்னா பகல்லாம் நமக்கு வெஸ்டேஜை பத்தின தாட்டே இல்லாம இருக்கும். அப்ப காலையிலேயே வந்து அந்த மோட்டிவேஷனல் வீடியோ, அதுல ப்ராடக்ட்டை பத்தி, இங்க சக்சஸ் பண்ணவங்கள பத்தி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் நமக்கு கிடைக்கும். அந்த வீடியோ மூலியமா நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த லேர்னிங் வீடியோவை நான் பார்த்துட்டேன், என்ன பண்ணணும்? நீங்க அந்த லேர்னிங் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த லேர்னிங் வீடியோல இருந்து என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணலாம். வாய்ஸ்லயோ டெக்ஸ்ட்லயோ நீங்க ஷேர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்க ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே நமக்கு 8:50 PM நைட் 8:50க்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய மொபைல்ல 8:50க்கு அலாரம் செட் பண்ணிக்கிங்க எவ்ரி டேன்ட்டு. ஓகேங்களா? இந்த 8:50 ட்ரைனிங் உடனே தான் பேசுவாங்களா, ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுவாங்களா, பேசுனவங்களே பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டாபிக் தான் சேம். பட் அவங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு. ஓகேங்களா? இப்ப மண்டே அப்படின்னா ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங். ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. நீங்க வெளியில வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்டிங் இத வாங்குங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. ரிசல்ட் குடுப்பாங்களா? உண்மையான ரிசல்ட்ட காமிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா, இங்க காமன் பீப்பிள் வெஸ்டேஜ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், வெஸ்டேஜ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அது மூலியமா அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டியூஸ்டே அப்படின்னா சக்சஸ் சீக்ரெட், வெட்னஸ்டே அப்படின்னா ஓப்பன் Q&A. நமக்கு பெர் மந்த் வந்து 10 lakh அண்ட் எபோவ் இன்கம் வாங்கக்கூடிய டியூ சீரிஸ் சரவணன் சார் அவங்க சைட்ல இருந்து நமக்கு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு டாப்பர் கொடுக்குற ஆன்சர் வந்து வேற லெவல்ல இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா Thursday டீமுக்கான மீட்டிங். ஃப்ரைடே எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். தென் சாட்டர்டே ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ். இந்த 7 நாள் ட்ரைனிங்குமே ரொம்ப ரொம்ப மஸ்ட். நமக்கு எப்படி உயிர் வாழ்றதுக்கு ஃபுட் முக்கியமோ அதே மாதிரி நமக்கு இங்க ட்ரைனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உள்ள வந்துட்டேன், பைலட் பேட்ச் பார்த்துட்டேன், லேர்னிங் வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு ஓரளவுக்கு பிசினஸ் புரியுது, நான் என்ன பண்ணணும்? இங்க எனக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒர்க் உங்களோட லைஃப் டைம் ஐடி ஆக்டிவேஷன். அதாவது இது வந்து மாசம் மாசம் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் டைமுக்கும் அந்த ஐடி வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஓகே, பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னா எவ்வளவு பண்ணணும்? 10,000 20,000க்கு பண்ணணுமா? கிடையாது. மினிமம் ஒரு 30 PV. இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நமக்கு 100 PV ஆஃபர் இருக்கு, 60 PV ஆஃபர் இருக்கு. பட் நம்ம வந்து 100 PV பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். அது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்லயே ஷேர் பண்ணுவாங்க. அது போகவே உங்களோட அப்ளைன் கிட்ட கேளுங்க. அப்ளைன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்க தான் அப்ளைன் கிடையாது.
அதுக்கு மேல இருக்கிற மினிமம் டைரக்டர்ஸ், பிரான்ஸ் டைரக்டர்ஸ் அண்ட் எபோவ் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க தான் உங்களோட அப்ளைன். நீங்க என்ன டவுட்னாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் வெரிஃபிகேஷன் கால் பேசியிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தான் உங்களோட அப்ளைன். ஓகே. ஐடி ஆக்டிவேஷன் நான் முடிச்சுட்டேன். இப்ப நான் ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும்? கான்டாக்ட் லிஸ்ட் மேக் பண்ணணும். கான்டாக்ட் லிஸ்ட் அப்டின்னா என்ன? கான்டாக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? இப்ப யாருக்கெல்லாம் நம்ம சொல்லலாம்? ஜஸ்ட் எல்டிபி பார்க்கும்போதே நமக்கு தோணும். நம்ம இவங்களுக்கு சொல்லலாம், இவங்களுக்கு சொல்லலாம், இவங்கள கூப்பிடலாம், நம்ம கூப்பிட்டது வந்துருவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு தோணும். சரிங்களா? அது மாரி நமக்கு வந்து ஒரு சில பெர்சன் மட்டும் மைண்டுக்கு வருவாங்க. அது போகவே இன்னும் ஒரு சில பெர்சன்ஸ் வந்து நமக்கு வரமாட்டாங்க. ஆனா நம்மளுடைய ஃபோன் கான்டாக்ட்ல இருப்பாங்க. நம்ம எப்பவாவது ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட பேசுவோம். அப்போ அந்த பெர்சன் நமக்கு யாரெல்லாம் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்க, நம்மளுடைய ஃபோன் கான்டாக்ட்ட ஓப்பன் பண்ணி முக்கியமா நோட்டு போட்டு எழுதணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோன்ல தானே இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம நோட்டு போட்டு எழுதும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. எப்பயுமே கான்டாக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது டே பை டே இன்கிரீஸ் ஆகணும். எனக்கு 10 பேர் தான் தெரியும். எனக்கு 5 பேர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இந்த கான்டாக்ட் லிஸ்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல நம்ம எவ்வளவு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அத விட 100 மடங்கு முக்கியம். ஓகேங்களா? அதனால கான்டாக்ட் லிஸ்ட்ட வெஸ்டிஜ்க்குன்னு ஒரு நோட்டு போட்டு அதுல நீங்க எழுதணும். ஓகேங்களா? கான்டாக்ட் லிஸ்ட் மேக் பண்ணியாச்சு. நானா போயிட்டு இன்வைட் பண்ணிரலாமா? நானா போயிட்டு வெஸ்டிஜ் ப்ராடக்ட் வாங்கணும். ஐடி போடணும். ஆதார் கார்டு குடுங்க. இதெல்லாம் நம்ம கேட்கலாமா? நான் போய் இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து கான்டாக்ட் லிஸ்ட்ட போட்டுட்டு, அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும்னா, நான் இவங்கள இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பெர்சன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்ப நான் எப்படி இன்வைட் பண்ணலாம்? இல்ல இந்த பெர்சன் காலேஜ் ஸ்டூடண்ட். அவங்கள நான் எப்படி இன்வைட் பண்ணலாம்? இவங்க வந்து ஒரு வொர்க்கிங் பெர்சன். இவங்கள நான் என்ன சொல்லி இன்வைட் பண்ணலாம்? எப்படி இன்வைட் பண்றதுன்னு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இங்க நெறைய பேர் உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு 1 ஆர் 2 டேஸ், ஒரு 3 ஆர் 4 டேஸ் அது மாரி ட்ரெய்னிங் எல்லாம் பார்க்குறாங்க. பர்ச்சேஸும் பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்டின்னா, அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம, அவங்களா ஓனா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? அது மாரி டைம்ல தான் வந்து அவங்க ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாங்க. சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட அப்ளைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இன்வைட் பண்றோம். இப்போ நம்ம எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டாச்சு நம்மளோட அப்ளைன் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வைட் பண்றோம். ஓகேங்களா? இன்வைட்ல நம்ம மினிமம் ஒரு 2 மெம்பர்ஸயாவது நம்ம இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? மினிமம் 2 மெம்பர்ஸ். ஃபிரெண்ட்ஸோ, ரிலேட்டிவோ, நெய்பர்ஸோ அது மாரி நம்ம வந்து மினிமம் ஒரு 2 மெம்பர்ஸயாவது நம்ம ரெகுலரா இன்வைட் பண்ணணும். அப்படி நம்ம ரெகுலரா இன்வைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க சக்சஸ் அப்படிங்கிறது சீக்கிரமா கிடைக்கும். சரிங்களா? இன்வைட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அத ஒவ்வொரு நாளுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கும்போது சக்சஸ் பண்ணலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இன்வைட் பண்றீங்க. நீங்க கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துருவாங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். கூப்பிட்டவங்க வரலைன்னா, நீங்க அந்த இடத்துல நினைக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கோ நெக்ஸ்ட். இந்த ஒரு வேர்டு தான் உங்களோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தர இன்வைட் பண்ண போறோம். அவங்க நம்மளை வந்து ஏதாவது சொல்றாங்க. இல்ல அ என்ன சொல்றதுன்னா, அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணாம போய் நம்ம சொல்லம்போது, அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. "ஏய் என்ன சோப் விக்க வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. அப்ப அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அதுக்கு தான் அப்ளைன் கிட்ட அங்க டிஸ்கஸ் பண்றது. இங்க நம்ம பிசினஸ் புரிஞ்சு வந்திருக்கோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்க போறோம். அதனால அவங்க வந்தாலும், வரலைனாலும் நம்ம எப்பவுமே கோ நெக்ஸ்ட். அதுதான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும், எப்படி நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு 12 வருஷம் குடுத்து காலேஜ்க்குள்ள போறோம். காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுது. அத முடிச்சுட்டு வேலைக்கு போறோம். வேலைக்கு போனோம்னா ஒரு 25 வயசுல வேலைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, 60 வயசு வரைக்கும் வேலை செய்றோம். இத்தன வருஷம் அங்க உழைப்ப கொட்டியும் அங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மினிமம் 3 டூ 5 இயர்ஸ் டைம் எடுத்துக்கும். அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகும்போதெல்லாம் அப்ளைனோட சப்போர்ட்ட எடுத்துட்டு எப்பவுமே மைண்ட்ல கோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க வச்சிருக்கணும். கோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மைண்டுக்குள்ள இருந்துச்சுனாவே நம்ம வந்து சக்சஸ் பண்ணிரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஓகே. இது நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. பட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? இதெல்லாம் பண்ணணும். ஓகே. நீ இன்வைட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், கான்டாக்ட் லிஸ்ட் போடணும்.
ஓகே இதெல்லாமே நான் பண்ணிருவேன். இதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா, அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டோன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் தான். முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளைனோட சப்போர்ட் இல்லாம கொஞ்ச நாளைக்கு ஒரு லெவல் வர்ற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்ளைனுடைய கைடன்ஸ நீங்க எடுத்துக்கணும். உங்களோட அப்ளைன் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால ஒரு சின்ன சின்ன விஷயம். அதாவது இப்ப நீங்க வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்டின்ட்டு. நமக்கு வந்து மைண்ட்ல என்ன தோணும் அப்டின்னா, ஒரே ஒரு சோப்பு மட்டும் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமா? வருதான்னு பார்த்துட்டு மிச்சத்த போடலாமா? அடுத்த தடவ போட்டுக்கலாமா? அப்படின்னு தோணும். ஓகேங்களா? அப்படி நீங்க பாட்டுக்கு அப்ளைன கேட்காம போட்டீங்கன்னா, ரூ. 65 வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும். ஓகேங்களா? அடுத்த தடவையில இருந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு கொரியர் சார்ஜ் வராது. பட் நம்ம இப்படி ஒரு சோப்பு, இல்ல ஒரு ஷாம்பு ஏதாவது ஒரு பொருள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடம்போது வரும். அப்ப நீங்க மறுபடியும் போய் அப்ளைன் கிட்ட ரூ. 45 இருக்கிற சோப்ப எனக்கு ரூ. 65 குடுத்து நான் ஏன் வாங்கணும்? அப்படின்னு சொல்லி போய் கேட்கணும். ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, அப்படியே ஆப்ப குளோஸ் பண்ணி வச்சுட்டு, அப்ளைனோட நம்பர பிளாக் பண்ணிட்டு உட்கார்ந்துக்குவாங்க. ஓகேங்களா? இங்க சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நடந்தாலும், வெஸ்டேஜ் சம்பந்தமா நீங்க நல்லத ஃபேஸ் பண்ணாலும் சரி, கெட்டத ஃபேஸ் பண்ணாலும் சரி, இம்மீடியட்டா நீங்க கால் பண்ண வேண்டிய பெர்சன் யாருன்னா, உங்களோட அப்ளைன். எப்பயுமே நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் நமக்கு லைஃப்ல நமக்கு புடிச்சவங்களோட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைப்போம். நமக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். இதே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், நமக்கு புடிச்சவங்க அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் இது மாரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைப்போம். ஆனா வெஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்டின்னாலும் சரி, நீங்க ஒரு ஐடி எடுக்குறீங்கனாலும் சரி, எது நடந்தாலும் கண்டிப்பா அப்ளைன் கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். அதேதான். இப்ப ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, அப்ளைன் என்ன சொன்னாங்க? ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு கால் பண்ணா, மினிமம் 30 பிவிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. அப்ப நீங்க அத பண்ணுனீங்க அப்டின்னா, கரெக்ட்டா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்ப ரூ. 65 உங்களுக்கு மிச்சம். பாருங்க, ஒரே ஒரு ஃபோன் கால் ரூ. 65 உங்களுக்கு மிச்சப்படுத்துது. அப்போ லைஃப் டைம் நம்ம அப்ளைன் கூடவே சப்போர்ட்ல இருந்தோம்னா, எவ்ளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது. நெறைய பேர் வந்து நான் தான் ஐடி எடுக்கிறேன்ல, நான் எனக்கு கீழயே போட்டுக்கிறேன். நானே ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியும். நானே ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனைக்கலாம். சரிங்களா? இங்க அப்ளைனோட கைடன்ஸ் இல்லாம, அப்ளைன் நாலேட்ஜ் கொண்டு போகாம ஐடி கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து எல்லா ஐடி எடுக்கிற எல்லா ஐடியும் உங்களுக்கு நேராவே அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால ஐடி எடுக்குறீங்க அப்டின்னா, எப்படி ஐடி எடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளைன் கிட்ட பேசுறீங்களோ, அதே மாரி ஐடி ப்ரூஃப் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க அப்ளைன் கிட்ட பேசணும். தாராளமா நீங்க ஐடி கிரியேட் பண்ணலாம். உங்களோட அப்ளைனோட சப்போர்ட்டோட வந்து நீங்க ஐடி கிரியேட் பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். லெக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல 2 லெக் போட்டு நம்ம கொண்டு போறோம். அந்த 2 லெக் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும்போது தான் நம்ம அடுத்த லெக்குன்னு கொண்டு போவோம். சரிங்களா? இங்க ஒரு கிரவுன் டைரக்டர் அடிக்கிறதுக்கே 6 லெக் இருந்தா போதும். நம்ம லேக்ஸ் கணக்குல இன்கம் பண்ணலாம். ஆனா, ஒரு சிலர்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கீழ போடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்கனால அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியறதில்ல. சரிங்களா? அதனால இந்த ஐடி கிரியேஷன், லெக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸ் உடைய பேஸ். ஓகேங்களா? எப்படி ஒரு பில்டிங்க்கு நம்ம பேஸ்மட்டம், அஸ்திவாரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடுவோமோ, அது மாரி அஸ்திவாரம் அப்படிங்கிறது இங்க இந்த லெக் ஃபார்மேஷன் தான். சோ, இதுல நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட வொர்க் பண்ணணும். ஓகே. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ். நம்ம ஃபர்ஸ்ட் போனதும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்டிபி பார்த்து முடிச்சு அடுத்த நிமிஷமே போயிட்டு இன்வைட் பண்ண ஆரம்பிச்சுர்றோம். நமக்கு நம்மளே போயிட்டு இன்வைட் பண்ண ஆரம்பிச்சுர்றோம். அப்படி இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நெகட்டிவ் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க எங்கேயோ ஒரு பக்கம், ஏதோ ஒரு பக்கம் அடிபட்டுருக்கலாம். முன்னாடியே வந்து கொஞ்ச நாள் வொர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஐடி மட்டும் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இல்ல ஃபிரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது, நம்ம போய் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் சும்மா. நீ ஏமாற தான் போற. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அப்ளையன்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படிங்கம்போது, கண்டிப்பா உங்கனால அந்த இடத்துல வந்து சக்சஸ் பண்ண முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு 3 டூ 5 டேஸ்க்கு நீங்க யாரையுமே இன்வைட் பண்ணக்கூடாது. பைலட் பேட்ச் முடிச்சு, உங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் நீங்க வாங்கி, கான்டாக்ட் லிஸ்ட்ட போட்டு, அப்ளையனோட சப்போர்ட் எடுத்து தான் நீங்க இன்வைட் பண்ணணும். அப்போ ஒரு 3 டூ 5 டேஸ் கண்டிப்பா ஆகும். அந்த 3 டூ 5 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுவரைக்கும் நீங்க இன்வைட்ட ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. சரிங்களா? நமக்கு கீழ நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து முக்கியமான பெர்சன். ஓகேங்களா?
நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மட்டும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேஷுவலா அவங்க கிட்ட பேசியிருப்போம். ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நோன் பெர்சன், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேசும்போது ஈஸியா இருக்கும். அதுவும் அன்னோன் பெர்சன் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தயக்கமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் நம்ம முழுசா கத்துக்கல. முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அன்னோன் பெர்சன நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவே மட்டும் தான் இன்வைட் பண்ணணும். 3 to 5 டேஸ்க்கு பண்ணக்கூடாது. அதுவும் அதுக்கு மேல பண்ண ஆரம்பிக்கும்போதும் அப்ளைனோட சப்போர்ட்ட நீங்க எடுத்துக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது. நான் வெஸ்டிஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டோ, வெஸ்டிஜோட ப்ராடக்ட்ட பத்தியோ, வெஸ்டிஜ் கம்பெனி பத்தி, வெஸ்டிஜோட ரிசல்ட்ட பத்தி, உங்களுக்கு வந்து பைலட் பேட்ச் முடிச்சு சர்டிபிகேட் தருவாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேனர் போடுவாங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க கொண்டு போய் ஸ்டேட்டஸ் போடலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கூடாது. ஏன் அப்டின்னா, நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற பெர்சன தான் இன்வைட் பண்ண போறோம். நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்டின்னா, இம்மீடியட்டா அவங்க பார்த்துட்டு நம்ம வெஸ்டிஜ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். இவங்க எங்கேயோ போய் மாட்டிட்டாங்கன்னு நெனைப்பாங்க. ஏன்னா, நம்ம மக்கள் வந்து நல்லது எல்லாத்தையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொருத்தரையும் இப்ப ஒரு 10 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் சொன்னா, நமக்கு வேலை முடிஞ்சிரும். ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்ல போயிட்டு, ஒரே இதா எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம போய் நின்னு சொன்னோம்னா, நமக்கு வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரா தான் இன்வைட் பண்ணணும். அப்ப ஒவ்வொருத்தரையும் நீங்க தனிப்பட்ட முறையில கால் பண்ணி தான் இன்வைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி நீங்க கால் பண்ணி இன்வைட் பண்ணும்போது, அப்ளைனுடைய கைடன்ஸ எடுத்துக்கணும். அப்படிதான் நீங்க இன்வைட் பண்ணணும். நீங்களா போயிட்டு, ஆ முக்கியமா வெஸ்டீஜ், ப்ராடக்ட், பொருள் வாங்கணும், ஆள் சேர்த்தணும். நமக்கு கீழ 2 பேத்த சேர்த்தி விட்டா நமக்கு இவ்ளோ வரும். அப்படிங்கிற மாரி விஷயத்த நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படிலாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த ஒரு 40 மினிட்ஸ் எல்டிபி புரோகிராம பார்க்காம, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த பெர்சன் வந்து வாயில சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்களா? இல்ல அந்த வீடியோ பார்த்ததுனால கிளியரா புரிஞ்சுதா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்ததுனால தான் நமக்கு கிளியரா வெஸ்டீஜ்னா என்ன? அந்த கம்பெனி எவ்வளவு வருஷம் இருக்கு? இது யாரோட டீம்? யாரோட டீமுக்கு கீழ நம்ம இருக்கோம்? அந்த பெர்சன் எவ்வளவு இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்னெல்லாம் ட்ரெய்னிங் சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்குது? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எல்டிபில தான் நம்ம கத்துக்கிட்டோம். சரிங்களா? இந்த எல்டிபில கத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு உள்ள வந்து இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்ட் நமக்கு ஓரலா வாயில சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருப்போமா? கிடையாது. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. சரிங்களா? சோ அதனால நம்ம ஒரு நல்ல வாய்ப்ப தான் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு குடுக்க போறோம். அந்த வாய்ப்பு எப்படி குடுக்கணும் அப்படின்னா, கரெக்ட்டான வழியில குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? ஒரு வண்டி எடுக்குறோம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போறோம், அந்த தூரம் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணா போலாம், அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அங்க போய் சேர முடியாது. அதே மாரி தான் நம்ம ஒருத்தர இன்வைட் பண்ண போறோம். வெஸ்டீஜ்ல சக்சஸ் பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கான வழி எல்லாமே கண்டுபிடிச்சிடணும். ஓகே. இங்க சக்சஸ் பண்றக்கு என்ன பண்ணா சக்சஸ் பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணா சக்சஸ் பண்ணலாமா? கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணா சக்சஸ் பண்ணலாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேஷனா ஒர்க் பண்ணணும், கன்ஸ்டன்ட்டா பண்ணணும். ஏன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்டின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒருத்தர் 2 பேர இன்வைட் பண்ணிட்டு ஆ என்னால ஆகாது. எனக்கு இது செட் ஆகாது. அவங்க யாருமே ஜாயின் பண்ணல. அவங்க எல்லாருமே இது ஃபேக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா நம்ம தான் அவங்கள இன்வைட் பண்ண போனோம். அவங்க நம்மகிட்ட பேசம்போது, நம்ம அவங்க பக்கம் போயிடுற மாரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாரி டெடிகேட்டா இங்க ட்ரெய்னிங் அப்படின்னா 8:50க்கு அலாரம் வைக்க சொன்னாங்களா? கரெக்ட்டா சொன்னதும் செஞ்சிரணும். இங்க உள்ள வர சொன்னாங்களா? 8:50க்கு கனெக்ட் பண்ணணுமா? கண்டிப்பா கனெக்ட் பண்ணணும். ஐஜாயின் போடணுமா? கண்டிப்பா போடணும். ஃபீட்பேக் போடணுமா? கண்டிப்பா போடணும். இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க டெடிகேட்டா நீங்க பண்ணும்போதே உங்களுக்கான பாதி சக்சஸ் கிடைச்சிரும். ஓகே. நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கான சக்சஸும் சேர்ந்து கிடைக்கும். இது 3யும் நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னாவே போதும். நமக்கான சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் ஒன்ஸ் நீங்க மறுபடியும் கூட போட்டு கேளுங்க. நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டோம்னாவே வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ண முடியும். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.